அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் நீச்ச ராசியான துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறாரு. உலகிற்கும் உயிரூட்டும் கிரக நாயகனான சூரியன் அவரது நீச்ச ராசியான துலாம் ராசியை விட்டு மீண்டும் தனது வீரியத்துடன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்த கொடுக்க இருக்கு. இந்த விருச்சிக ராசி என்பது அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பின் அம்சமான செவ்வாயினுடைய ஆட்சி வீடாகும். சூரியன் ஒரு நெருப்புக்கோள். மற்றொரு அக்னி கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி ராசியான விருச்சகத்தில் வலம் வரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல கிரக நிலைகளுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருவும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், துலாம் ராசியில் செவ்வாயும், விருச்சகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மகர ராசியில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ஒவ்வொருவருடைய ஜாதகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய யோகங்கள் என்று சில யோகங்கள் உண்டு, சில அவயோகங்களும் உண்டு. இந்த வகையில் சூரிய யோகங்களாக 2 யோகங்களை சொல்லலாம். ஒன்று வேசி யோகம், மற்றொன்று வாசி யோகம். இந்த வேசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு 2இல் சந்திரன், ராகு, கேது தவிர வேறு ஏதேனும் ஒரு கிரகம் இருப்பது வேசியோகம். இதனால் செல்வநிலை உயர்வதோடு பகைவர்களை அடக்குகிற வீரியமும் தைரியமும் ஏற்படும். மற்றொன்று வாசியோகம். இந்த வாசியோகத்தை பொறுத்தவரைக்கும் சூரியனுக்கு 12இல் சந்திரன், ராகு, கேது தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது. இப்படிப்பட்ட கிரக அமைப்பினால் பேரும் புகழும் உண்டாகும். நல்ல அந்தஸ்தினை பெறுவார்கள். சூரியனுடைய 2 பக்கங்களிலும் நல்ல கிரக அமைப்பில் உள்ளவர்களுக்கு சிறந்த வித்வத்துவமும் பண வருவாயும் புகழும் ஏற்படும். பொதுவாக சூரியனுக்குரிய சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சூரியனை போல கம்பீரமான தோற்றத்தோடு விளங்கக்கூடியவர்கள். வாக்குவன்மை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். வெட்டு 1 துண்டு 2 என்று பேசக்கூடியவர்கள். ஆச்சார அனுஷ்டானங்களில் சாஸ்திர ஆராய்ச்சிகளிலும் சிறந்தவர்களாக விளங்குவார்கள். இவர்களுக்கு நல்ல சொத்து செல்வாக்கு இருக்கும். சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் 3, 6, 10, 11 முதலிய இடங்களில் அமர்ந்தால் அந்த ஜாதகத்தாருக்கு ஏற்றமான பலன்கள் ஏற்படும். அவர்கள் தலைவர்களாகவோ ஊரில் செல்வாக்கு மிகுந்தவர்களாகவோ இருப்பார்கள். நோய் ஏற்பட்டாலும் உடனே குணமாகிவிடும். தொழிலில் இருந்தாலும் அதிகாரம் செலுத்துகின்ற பதவியில் செல்வாக்கோடு இருப்பார்கள். கோபமும் படபடப்பும் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். கொஞ்சம் தலைக்கணம் கொண்டவர்கள் போல நடந்து கொள்வார்கள். சூரிய திசையில் சந்திர புத்தியும், குரு புத்தியும், புதன் புத்தியும் நன்மை தருவதாக இருக்கும். மற்ற புத்திகள் பெரும்பாலும் நல்ல பலன்களை விட தீய பலன்களே அதிகம் இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் சூரியன் சஞ்சரித்து வர 1 வருட காலம் ஆகும். இந்த சஞ்சார காலத்தை 3 விதமாக பிரித்து கொள்ளலாம். மேஷம் முதல் கடகம் வரை உள்ள காலத்தில் அஸ்வினி முதல் ஆயில்யம் வரை 9 நட்சத்திரங்கள் அடங்கும். இந்த ராசிகளில் சூரியன் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி ஆகிய 4 மாதங்கள் சஞ்சரிப்பாரு. இக்காலத்தில் பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது குறைவாகவும் இருக்கும். சிம்மம் முதல் விருச்சக ராசி வரை 4 ராசிகளில் மகம் முதல் கேட்டை வரை 9 நட்சத்திரங்கள் அடங்கும். இந்த ராசிகளில் சூரியன் ஆவணி முதல் கார்த்திகை வரை 4 மாத காலம் உதவுவார். இக்காலத்தில் பகலும் இரவும் சமநிலையில் இருக்கும். 3வதாக தனுசு முதல் மீனம் வரை உள்ள 4 ராசிகளில் மூலம் மூலம் முதல் ரேவதி வரை 9 நட்சத்திரங்கள் அடங்கும். இந்த ராசிகளில் சூரியன் மார்கழி முதல் பங்குனி மாதம் வரை 4 மாதங்கள் சஞ்சரிப்பார். இக்காலத்தில் பகல் பொழுது குறைவாகவும் ராத்திரி பொழுது அதிகமாகவும் இருக்கும். சூரியனுடைய நட்பு கிரகங்கள் சந்திரன், செவ்வாய், குரு. சமகிரகம் புதன். பகை கிரகங்கள் சுக்கிரன், சனி மற்றும் நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும். இந்த ஹோரைகளில் சூரிய ஹோரை உத்தியோகம், வியாபாரம் செய்யவும், ஒருவருடைய தயவு பெறவும், பெரிய அதிகாரிகள் மற்றும் அரசாங்க காரியங்களை கவனிக்கவும், உயல் சாசனம் முதலியவை செய்வதற்கும் சுகமான வரையாகும். குடும்ப உறவில் தந்தையையும் தந்தை வர்க்கத்தினரையும் சூரியன் குறிப்பாரு. சூரியன், சுக்கிரன், புதன் இவை 3ம் சூரியனை ஒட்டியே உலாவும். அநேகமாக சூரியனோடு இணைந்து முன் ராசியிலோ அல்லது பின் ராசியிலேயோ இருக்கும். இந்த 3 கிரகங்களையும் முக்கூட்டு கிரகங்கள் என்பார்கள். சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் சூரியனுடைய அதிக ஒளியினால் மற்ற கிரகங்களுடைய ஒளியில் வெளியில் வராத அளவு இருக்கும். இதற்கு அஸ்தங்க தோஷம் என்று பெயர். அப்படி அஸ்தங்க தோஷம் அடைந்த கிரகத்தினால் சரியாக செயல்பட முடியாத நிலை உருவாகும். சுக்கிரன்
19 பாகைக்குள்ளும், புதன் 11 பாகைக்குள்ளும், செவ்வாய் 17 பாகைக்குள்ளும், குரு 15 பாகைக்குள்ளும், சனி 17 பாகைக்குள்ளும் இருக்கும் பொழுது இந்த அஸ்தங்க தோஷம் ஏற்படும். ராகு கேது முதலிய கோள்களினால் அஸ்தங்க தோஷம் வராது. காரணம், அவைகள் நிழல் கிரகங்கள். ஆனால் இந்த ராகு கேதுவால் சூரியனுக்கு கிரகண தோஷம் ஏற்படும். சூரியனை நெருங்கிய நிழலானது சூரியனை மறைக்கின்ற போது சூரிய கிரகணம் உண்டாகிறது. ராகு கேதுவால் இந்த கிரகம் மறைக்கப்படுகிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் ராகுவால் கவரப்பட்டுவிடும். இந்த கிரகண தோஷத்தில் அதிகம் பாதிக்கப்படுவது சந்திரன் மற்றும் சூரியன் தான். ஒவ்வொரு வருடமும் சித்திரை கடைசி வாரமும் வைகாசியில் முதல் 2 வாரமும் அக்னி நட்சத்திரம் அனலாய் கொதிக்கும். சூரியன் தன் உச்சராசியாகிய மேசராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது இந்த அக்னி நட்சத்திர அவஸ்தை உண்டாகிறது. ஒரு ஜாதகத்தில் லக்னம் தான் பலமானது, அதுதான் உயிர். ஆனால் அந்த லக்னமானது சூரியனுடைய நிலையை கருத்தில் கொண்டுதான் கணிக்கப்படுகிறது. அதனால் ஒருவருடைய விதியை நிர்ணயித்து தருவது சூரியன் தான். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் விருச்சிக ராசியில் புதனுடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் செவ்வாய் பஞ்சமாதிபதியான சூரியை விட்டு விலகி இருப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அவர் பலகீனமாக இருப்பதாக எண்ண வேண்டாங்க. அவருடைய பலகீனம் நீங்கிவிட்டு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான் ராசியை பார்ப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு ராசி நாதனை பார்ப்பதும் சிறப்பான ஒரு அம்சமா அமைஞ்சிருக்குது. நினைத்தது நிறைவேறுங்க. புதிய திட்டங்கள் அனைத்துமே பலிதமாக இருக்குது. குறிப்பா குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள், தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய எண்ணங்கள்ல தெளிவு இருக்குங்க. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். செயல்கள்ல வீரியம் இருக்குங்க. புதன் 8 மறைந்ததால் எதிர்பாராத நற்செய்திகள் கிடைக்க இருக்குது. கூட சூரியனும் இணைந்திருப்பதால அரசாங்க ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இந்த தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, செலவுகள் திட்டமிடாமல் செய்தால் பெரிய பின்னடைவுகள் கொடுக்குங்க. அதனால என்ன செலவு செய்தாலும் எதற்காக செய்கிறோம் என்பதை யோசித்து நிதானித்து செயல்படுத்துவது நல்லது. தொழிலில் நல்ல முறையில் நடந்தாலும் இயந்திரங்களை பராமரிப்பதில் சங்கடங்கள் வரலாங்க. அவ்வப்போது பிரேக் டவுன் ஆகலாங்க. வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருங்க. எந்த விஷயத்திலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை சற்று யோசித்து நிதானித்து செயல்படுத்துவது நல்லது. தேவையில்லாத சில வார்த்தைகளை விட்டுவிட்டு அவஸ்தைப்பட வேண்டாங்க. யாரிடம் எது பேசுவதாக இருந்தாலும் யோசித்து நிதானித்து செயல்படுவது நல்லது. கூடுமான வரைக்கும் மேசராசினியர்கள் சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல சந்திராஷ்டம தினங்கள்ல பேச்சில் கவனமாக இருங்க. வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. இயன்றளவு மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, மாலை வேளைகள்ல முருகன் கோவிலில் தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்திற்கு எண்ணெய் வாங்கி தாருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.